இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சில ஆண்டுகளுக்கு முன்பு சர்ச்சை ராணியாக இருந்த நயன்தாரா தற்போது மீண்டும் அதே ஃபார்முக்கு வந்திருக்கிறாரோ என்னவோ. தினமும் அவர் குறித்து ஏதாவது தகவல் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. விக்னேஷ்வனுடனான திருமணத்திற்கு பிறகு நடிகை நயனுக்கு பட வாய்ப்பு குறைந்த நிலையில் காஸ்மெட்டிக்ஸ், நாப்கின் விற்பனை என பல தொழில்களை தொடங்கினார். இந்த நிலையில் நயன் நடத்தி வரும் ஃபெமினைன் என்ற நாப்கின் நிறுவனத்தின் முதலாம் ஆண்டு விழா மதுரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கும் இன்ஃப்ளூயன்சர்களை அழைத்திருந்தது நயன் தரப்பு. அதாவது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் மூலம் தங்களது ஃபெமினைன் நாப்கினை நல்ல விதமாக பிரபலப்படுத்தும் திட்டத்தோடு அழைத்திருந்த நிலையில் கடைசியில் நயன் விக்கி செய்த செயலால் நிகழ்ச்சி மொத்தமும் டேமேஜ் தான் ஆனது. நிகழ்ச்சிக்கு காலை 9 மணிக்கு வருவதாக கூறிவிட்டு மாலை 3 மணிக்கு நயனும் விக்னேஷ்வனும் வந்து சேர்ந்தது காத்திருந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களை கடுப்பில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் நயனின் அழைப்பை ஏற்று வந்திருந்த அடிப்பொலி ஃபுடி என்ற இன்ஸ்டா பேஜ் நடத்தி வந்த இன்ஃப்ளூயன்சர் நிகழ்ச்சியில் நடந்த குளறுபடிகளை வீடியோ போட்டதோடு நயன் நிகழ்ச்சியில் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டதாக கூறினார். மேலும் நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததோடு வந்திருந்தவர்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காமல் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மத்தியானம் 3 மணிக்கு வராங்க. 1 மணிக்கு முடியும்னு சொன்ன இந்த ஈவெண்ட்டை வந்து இவங்க 6 o'clock முடிச்சாங்க. அதனால இங்க வந்து நிறைய பேர் ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ஸையுமே மிஸ் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட ஒரு சின்ன மீட்டப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மீட்டப் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் மீறி நாங்கெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம். காப்பிரைட்ஸ் காரணம் காட்டி இந்த வீடியோவை ரிப்போர்ட் அடித்து டெலீட் செய்ய வைத்த நயன்தாரா தரப்பு தற்போது சம்பந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்சரிடம் பேரம் பேசியதாக கூறப்படும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. டெலீட் செய்யப்பட்ட வீடியோவுக்கும் சேர்த்து 2 வாரத்திற்கு கிடைக்கும் வருமானத்தை பணமாக தந்துவிடுவதாக நயன்தாரா தரப்பு அந்த இன்ஃப்ளூயன்சரை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு 6 மணி நேரம் லேட்டாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர்த்தோட டவுட், ஏன் அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு, ஏன் அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டிருக்கீங்க. வீடியோ போட்டு கரெக்டாக 1 நாள் கழிச்சு அவங்க அந்த வீடியோக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து டெலீட் பண்ணிட்டாங்க. சைட்லேருந்து என்ன ரெக்வஸ்ட் என்கிட்ட வச்சுருந்தாங்கன்னா, இந்த வீடியோ இருக்கனால வந்து அவங்களோட பாப்புலாரிட்டிக்கு நிறைய பாதிப்பு வரும், அவங்களோட பிராண்டை பற்றி தப்பாக போகும்னு சொன்னாங்க. நான் அவங்க பிராண்டை பற்றி எங்கேயுமே தப்பாக பேசுனீங்கன்னு சொல்லியிருந்தேன். மீறி உங்களுக்கு இந்த வீடியோ டெலீட் பண்ணால் என்ன ஃபேவர் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. ஃபேவர்னா என்னங்கன்னு நான் கேட்டேன். நெக்ஸ்ட் 2 வீக்கு உங்களுக்கு என்ன இன்கம் தேவைப்படுதோ அதை கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆடிப்பொலி இன்ஸ்டா பக்கத்திலிருந்து இப்படி வீடியோ வெளியான நிலையில் அதே நிகழ்ச்சியில் பங்கேற்ற இன்ஸ்டா பிரபலமான தேனி ஃபேமிலி வ்ளாக்ஸ் என்ற பக்கத்திலிருந்து ஃபுடி என்ற இன்ஸ்டா பேஜ் எதிர்மாறாக வேறொரு வீடியோ வெளியாகி உள்ளது. நயன்தாரா விக்னேஷ்வன் தம்பதி இன்ஃப்ளூயன்சர்களை அவமானப்படுத்தியதாக கூறப்படுவது உண்மை இல்லை எனவும் இருவரும் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டதாகவும் விக்னேஷ்வன் கூறியதை அந்த இன்ஃப்ளூயன்சர் தவறாக புரிந்து கொண்டதாகவும் கூறி நயன்தாராவை போல விளக்கம் கொடுத்துள்ளனர். இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த வீடியோ ரொம்பவே தப்பான மோட்டிவ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பிளான் பண்ணதை விட ஈவென்ட் ரொம்ப லேட்டா முடிஞ்சதால ஊருக்கு போற அவசரத்துல இன்ஃப்ளூயன்சர்ஸ் மொத்தமா போட்டோ எடுக்க முன்னாடி வந்துட்டாங்க. அப்போ விக்னேஷ்வன் அண்ணா இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தரை கூப்பிட்டு போட்டோ எடுக்க ஏன் இவ்வளோ அவசரம், எனக்கு புரியலன்னு சொன்னாரு. அந்த ப்ரோ வேற என்ன டென்ஷன்ல இருந்தாருன்னு தெரியல, பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஒண்ணு சொல்ல வேற ஒண்ணு நடக்குதுன்னு விக்கி அண்ணா அவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி முடியாம அவரும் மேமும் சிரிச்சு அது ஒரு காமெடியா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். நயன்தாராவின் நிகழ்ச்சி மூலம் தற்போது இன்ஃப்ளூயன்சர்கள் இடையே சண்டை வெடித்துள்ளது. ஒரு தரப்பு நயனுக்கு ஆதரவாக, இன்னொரு தரப்பு எதிராக என இன்ஃப்ளூயன்சர்கள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கணவர் விக்னேஷ்வனுக்கு ஆதரவாக தயாரிப்பு நிறுவனத்தை நயன்தாரா மிரட்டியதாக புகார் எழுந்தது. அதோடு நடிகர் தனுஷுடன் ஏற்பட்ட தகராறிலும் நயன்தாரா மீதுதான் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. நடிகையாக இத்தனை நாளாக சர்ச்சையில் சிக்கி வந்த நயன்தாரா தற்போது தொழிலதிபர் என்ற முறையிலும் சர்ச்சையில் சிக்கி உள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.